இன்றைக்கும் தின்பண்டத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணின்னு ஒரு இடத்துக்கு தான் கிளம்பணுமே. இது காளான் நினச்சிக்க போகிறீங்க, இது மோதகம். நம்மளுடைய கைவண்ணம் காளான் மாதிரி வந்துடுச்சு. இன்றைக்கி பீச்சுக்கு தான் போகிறோமே. எப்போவுமே பாண்டிக்கு வந்தால் பீச்சுக்கெலாம் போயிட்டு தான் போவோமே, அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும். போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜோசியம் பார்க்குறவங்களா உட்காந்துருந்தாங்க, இந்த கிளி ஜோசியம் பார்க்குறவங்க. சரி போய் பார்க்கலாமான்னு பார்த்தா நம்ம எதிர்காலம் தான் நம்ம கண்ணு முன்னாடியே போய்கிட்டே இருக்குது, இது வேற ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் குட்டி குட்டி பார்க்குக்கெலாம் போய் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. எப்போ பாரு இந்த சின்ன சிறுசுங்க விளையாடுற பார்க்குக்காகவே இட்டுன்னு போதுங்க. பய பிள்ளைங்க பெரிய பசங்க விளையாடுற பார்க்குக்கெல்லாம் இட்டுகிட்டே போக மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு வழியாக பீச்சுக்கெல்லாம் வந்தாச்சுங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த கடலில் போய் காலை நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக வேகமாக கிளம்பி போனோம். ஆனால் எங்கள் ஆர்வத்துக்கு இந்த துபுக்கின்னு இந்த மணல்லாம் கொட்டி வச்சுட்டாங்க. எங்கே பார்த்தாலும் பாறையும் கீரையுமாக போட்டு வச்சுட்டாங்க. என்னடா இது சுற்றி முற்றி பார்த்தா கடலில் காலை கூட வைக்க முடியாது பழகுதே, ட்ரெஸ்ஸு கூட நனையாது அப்படின்னு சொல்லிட்டு போய் சரி சும்மா அந்த பாறைண்டாச்சும் நின்றுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாறைண்டை நின்று பீச்சு காற்றுலாம் வாங்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் உத்து பார்த்தா தான் தெரியுது இந்த கல்லுலாம் ஏன் போட்டு வச்சுருக்காங்கன்னா கடல் அலைகள் ரொம்ப வேகமாகவும் இருக்குது, அதே சமயம் ஆழமாகவும் இருக்குதுங்க. பக்கத்தில் இருக்கும்போது தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலாகவே இருந்தது. சரி நம்ம சேஃப்டிக்காக தானே போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லாண்டே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கடல் அலையெல்லாம் ரசிச்சுட்டே இருந்தோமா. நாங்களாம் ஒரு பக்கம் ரசிச்சுட்டு இருக்க, இவன் என்னன்னா நான் சிப்பிக்காக தான் வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிப்பியெல்லாம் நோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டான். சரி நீங்கள் எதனா பண்ணுங்கள், நான் வந்த வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொழுக்கட்டையை ஓப்பன் பண்ணி நம்ம பீச்சை பார்த்து கடல் அலையை பார்த்துட்டே சாப்பிடுவோம். கடல் அலையை பார்த்துட்டு சாப்பிட்றது ஒரு வகையான சுகமாக தான்ப்பா இருக்குது, அதுவும் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டையெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதும் பானிபூரிலாம் சாப்பிட ஆரம்பித்தோம். சுட பானிபூரி காளான்லாம் இருந்ததுங்களா, அது எல்லாமே சாப்பிட்டுட்டே இருந்தோம். அதுவும் சும்மாலாம் சாப்பிடல, பீச்சாண்ட டிஜேலாம் வச்சுருந்து சூரிய வம்சம் படம்லாம் போட்டு இருந்தாங்க. நான் இது மாதிரி ஃபஸ்ட் டைம் பீச்சாண்ட உட்காந்து இதை மாதிரி படம் பார்க்கறதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. அவ்வளோ ஒரு சினிமா தேட்டரில் பார்த்தா கூட அப்படி இருக்குமா என்னன்னு தெரியல. லாஸ்ட்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இனி வரும் மினி விலாகில் பார்க்கலாம்.